ஹாய் நண்பர்களே! நான் சிட்டில ஐடி வேலை பண்றேன். ஆனா சில நேரம் இங்க ஊருக்கு வந்து இந்த பசுமை பார்த்தால தான் மனசுக்கு சந்தோஷம் வரும். ஊர்ல டீ குடிப்பது ஒரு வேற லெவல். எவ்ளோ பிஸியா இருந்தாலும் சில நாள் ஊர்ல வந்து இப்படி ஒரு டீ குடிப்பேன். இதுதான் என் ஹாப்பி பிளேஸ். சிட்டில வேலை பண்ணாலும் இங்க குட்டீஸோட பொழுது போகும் சந்தோஷம் வேற மாதிரி. சிட்டில தினமும் லேப்டாப். ஆனா இங்க மாலையில கார்ட்ல போறது காற்றோட சுகம் சொல்ல முடியாது. சில நாட்கள் ஊர்ல இருந்தா மனசுக்கு நிறைய பவர் கிடைக்கும். அடுத்த முறை வர்றப்பவும் உங்களை கூட்டிக்கிட்டு வரேன். இப்போ இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்த vlog வீடியோ ஒரு கேர்ள் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பேசுறத நம்ம VO3ல யூஸ் பண்ணி வீடியோ பண்ணியிருந்தோம். ஸோ அதை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா பண்ண போறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ நான் நோஷன்ல ஆல்ரெடி நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் என்னென்ன ஸ்டெப்ஸ்ன்னு சொல்லிட்டு. பட் இந்த நோட் புக் எல்லாம் யூஸ் பண்ணி மைண்ட் மேப் கிரியேட் பண்ணா இன்னும் ஈஸியா என்னால் புரிய வைக்க முடியும் அண்ட் உங்களுக்கும் புரிஞ்சுக்க முடியும் அப்படிங்கிறதுனால தான் நோட் புக் எல்லாம்ல மைண்ட் மேப் கிரியேட் பண்ணிருக்கேன். ஸோ எப்படி பண்றது அப்படிங்கறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாமா? ஸோ வெல்கம் டு வித் பரத் ஸ்ரீனி. ஸோ பிராண்ட் வித் பரத் ஸ்ரீனி. ஸோ அதுதான் நான் வந்து ஃபியூச்சர் ப்ரூஃப் வித் ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டர்பிரனர்ஸ்க்கான ஒரு கோர்சஸ் வந்து நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அந்த கோர்ஸோட டீட்டெயில்ஸ் நான் பின்னாடி சொல்கிறேன். இப்போ அது தேவையில்லை, டைரெக்டாக நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எஸ், ஸோ ஏஐ பவர்ட் விளாகிங் இதுதான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஸ்டெப்ஸ் டு கிரியேட் விளாக் வீடியோஸ் யூசிங் ஏஐ என்னென்ன அப்படின்னு பார்க்கலாமா? ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தேவை இனிஷியல் ஸ்கிரிப்ட். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, தஞ்சாவூர் கேர்ள் அண்டு அவங்களோட ஏஜ் வந்து 22 அண்டு என்ன மாதிரி அவங்க அப்பியரன்ஸில் இருக்காங்க இப்படிங்கிறது எல்லாமே ஒரு இனிஷியல் ஸ்கிரிப்டாக நம்ம வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, நம்மளுக்கு ஒரு பேசிக் ஐடியா இருக்கும் இல்லையா? ஸோ அதை வச்சுட்டு அண்ட் தென் அதுக்கப்புறம் சீன்ஸை பில்ட் பண்ணணும். ஒவ்வொரு சீனாக நம்ம பில்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு அந்த சீன்ஸில் அவங்க பேசுறதுக்கு உண்டான டயலாக்ஸை நம்ம எழுதணும். அதை நம்ம ChatGPT கூட அந்த டயலாக்ஸை நம்ம வாங்கி நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் திங், ஒவ்வொரு சீன் பை சீனாக VO3க்கு ஏற்ற மாதிரி நம்ம ப்ராம்ப்ட் கிரியேட் பண்ணணும். ஓகேவா? தென் அதுக்கப்புறம் நம்ம VO3க்கு போயிட்டு வீடியோ ஜென்ரேட் பண்ண போகிறோம். லாஸ்ட்டாக கம்பைல் பண்ண போகிறோம். கம்பைல்னா என்ன? எல்லா வீடியோ கிளிப்பிங்ஸையும் ஒன்னாக்கி கம்பைல் பண்ணுறது. ஓகே, ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? எஸ். ஸோ ப்ரிப்பேர் இனிஷியல் ஸ்கிரிப்ட். இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது வந்து ChatGPT. அதுக்கு முன்னாடி ஒரு பேசிக் ஐடியா நம்மளுக்கு இருக்கணும்னு சொன்னேன் இல்லையா? ஸோ நான் என்னோட பேசிக் ஐடியா நான் சொல்லியிருக்கேன்னா, ஐ பிளான் டு கிரியேட் ஒன் சவுத் இந்தியன் கேர்ள் ஃப்ரம் தஞ்சோர் டூயிங் ஹர் விளாக். ஸோ சீன்ஸ் கேன் பி என்ன சீன்ஸ் வேணா இருக்கலாம். நான் வந்து ஒரு மைண்ட் ஐடியாவுக்கு என்ன சொன்னேன்னா, ஐடியில் வேலை செய்கிற ஒரு பொண்ணு அவங்களோட வில்லேஜுக்கு வந்ததுக்கப்புறம் மார்னிங் வாக்கு அந்த சுற்றி இருக்கிற வயல்வெளியில் நடந்து போகிறது. தென் வில்லேஜில் இருக்கிற டீ ஸ்டால், அதுக்கப்புறம் வந்து அவங்களோட அந்த மாட்டுக்கு வந்து ஃபீட் பண்ணுறது, தென் புல்லட் கார்ட் ரைடு போடுறது சன்செட் அப்போ. ஸோ ஈவினிங் ஃபீல்டு வியூ. இதுக்கப்புறம் நான் என்ன ஆட் பண்ணியிருப்பேன் அப்படின்னா, அவங்க திருப்பி கோயிங் பேக் டு ஹர் ஆஃபீஸ் டவுன், கோயிங் பேக் டு ஹர் ஒர்க். ஸோ இதுதான் என்னுடைய பேசிக் ஐடியா. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதை தான் நம்ம வந்து சீன்ஸ்க்கு கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ நான் வந்து ஒரு இமேஜ் வந்து எப்படி இருக்கணும் அவங்க ப்ரெசன்ஸில் அப்படிங்கிறத நான் ஒரு ஃப்ரேம் ஒர்க் யூஸ் பண்ணி நான் இமேஜ் வந்து ப்ராம்ப்ட் வந்து எழுதி வச்சுருக்கேன். ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ப்ராம்ப்ட், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து இந்த ப்ராம்ப்டை எடுத்துகிட்டு போயிட்டு ChatGPT கொடுத்துட்டு ரைட் இமேஜ் ப்ராம்ப்ட் ஃபார் மிட்ஜர்னி. என்ன மிட்ஜர்னியில் தான் நான் பண்ண போகிறோம். கரெக்டாக 16:9 தான் ரேஷியோ இருக்கணும், அதாவது லேண்ட்ஸ்கேப் வியூ. ஓகே, ஸோ இது வந்து இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு ப்ராம்ப்ட் கிரியேட் பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ நான் இதை என்ன பண்ண போகிறேன், கூகுள் ஜெமினி யூஸ் பண்ண போகிறேன். இமேஜ் ஜென்ரேஷனுக்கு நீங்கள் என்ன டூல் வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் இப்போ இங்கே யூஸ் பண்ண போகிறது வந்து ஜெமினி. ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிறேன். அவங்களோட எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம். ஓகே, நீங்கள் என்ன ட்ரெஸ் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் சாரீ சொல்லியிருந்தேன் அப்படின்னா நீங்கள் வந்து வாட்டல்ஸ், நீங்கள் சுடிதார் என்ன வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ நம்ம வந்து இப்போ ப்ராம்ப்டை கொடுத்துட்டு இமேஜ் வந்து கிரியேட் பண்ணுவோம். இமேஜ் வந்து அது கிரியேட் ஆகிட்டு இருக்கட்டும். இப்போது நம்ம இமேஜ் கிரியேட் பண்ணும்போதே பேரலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுதான் நான் மாஸ்டர் கேரக்டர். ஓகேவா? நீங்கள் இப்போ ஒரு இமேஜ் கேரக்டர் எடுத்தீங்க இல்லையா, இமேஜ் ஜென்ரேஷன், அதுதான் நான் மாஸ்டர் கேரக்டர் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா அவங்க தான் விளாக் எடுக்க போகிறாங்க. கையில் வந்து செல்ஃபி ஸ்டிக்கோ கேமராவோ அதை நீங்கள் வந்து சீன்ஸ்லேயே மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகே, நான் என்னோட சீன் என்ன அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ இந்த பேசிக் ஐடியாவையும்
இதான் என்னோட பேசிக் ஐடியா. தென் மாஸ்டர் கேரக்டரோட கேரக்டரைசேஷன், ஏன்னா நம்மளுக்கு வந்து சேம் இமேஜ் கேரக்டர் வந்து வரணும். ஓகேவா? சேம் கேரக்டர் throughout all scenes. ஓகே, மேக்ஸிமம் எத்தனை சீன்ஸ் கொடுத்துக்கலாம்? மேக்ஸிமம் நான் வந்து ஒரு 5 சீன்ஸுக்கு நான் கேட்க போகிறேன். ஓகேவா? மாஸ்டர் கேரக்டர் என்ன சொல்ல போகிறேன், எதில் பண்ண போகிறோம்? டு ஜென்ரேட் வியூ 3 ரைட் 8 செகண்ட் scenes for each, give me perfect vlog prompts for each scenes with தமிழ் டைலாக் வந்து நீங்க அதுக்கிட்டே கேட்கலாம். ஆல்வேஸ் உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னா அந்த டைலாக் நீங்க எழுதிக்கலாம். சீன் 1, வணக்கம். அந்த தமிழ் டைலாக்ஸ் சொல்லிச்சு பாருங்களேன். வணக்கம் நண்பர்களே, இன்றைய காலை நடைப்பயணம் நம்ம பசுமையான தஞ்சாவூர் வயல்கள் வழியாக. ஸோ நெக்ஸ்ட் சீன் வந்து வில்லேஜ் டீ ஸ்டால் நான் கொடுத்துருந்தேன். ஸோ அதுக்கான விஷுவல் ப்ராம்ப்ட் என்ன அப்படிங்கிறதும் இது கொடுத்துருச்சு. இதை நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். விஷுவல் ப்ராம்ப்ட் வந்து பாருங்களேன், ஸ்டீம் ரைசிங் ஃப்ரம் டீ கிளாஸஸ்லேருந்து அந்த ஸ்டீம் ரைஸ் ஆகுது. அங்கே இருக்கிற மென்லாம் வந்து நியூஸ் பேப்பர்ஸ் படிச்சுட்டு இருக்காங்க. ஷி ஹோல்ஸ் எ ஸ்மால் ஸ்டியர் டம்ளர் ஆஃப் சாய். ஒரு சாய்க்கு ஒரு டீ குடிக்கிறதுக்கு டம்ளர் வச்சிருக்காங்க. ஹாஃப் சாரி, அதாவது அந்த தாவணி சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அது. ஸோ இதுதான் ரூரல் தமிழ்நாடு ஷாப் டீடைல்ஸ். ஸோ எவ்வளோ பர்ஃபெக்டா அந்த விஷுவல் ப்ராம்ப்ட் இருக்குன்னு பாருங்களேன் நம்ம கொடுத்த சீன்ஸ் மூலியமா. ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து இமேஜ் எப்படி இருக்கணுங்கிறது நம்ம சொல்லிட்டோம். ஸோ அதுக்குண்டான பேரலா இது வந்து சீன்ஸ் எல்லாமே கொடுத்துருச்சு, தமிழ் டயலாகும் கொடுத்துருச்சு. ஸோ நான் வந்து 5 சீன் எனக்கு வேணும்னு கேட்டிருந்தேன். ஸோ 5 சீன்ஸையும் அது பர்ஃபெக்டா கொடுத்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, கூகுள் ஜெமினி ஃப்ளோ. ஓகேவா? கூகுள் ஃப்ளோ அப்படின்னு நீங்க வச்சுக்கோங்க. கூகுள் ஃப்ளோ நீங்க ஜஸ்ட் கூகுள்ல போயிட்டு கூகுள் ஃப்ளோ அப்படின்னு நீங்க தேடினீங்கன்னா ஃபர்ஸ்ட் லிங்க் வந்து கூகுள் லேப்ஸ் அப்படின்னு காமிக்கும். ஸோ இதுல நான் ஃப்ளோ தான் ஓப்பன் பண்ணிக்க போறேன். ஏன்பா இதை வந்து ஜெமினிலேயே நம்ம வந்து ஓப்பன் பண்ணிக்கலாமே அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா அதுவும் பண்ணிக்கலாம், தட்ஸ் ஃபைன். பட் ஸ்டில் கூகுள் ஃப்ளோ யூஸ் பண்ணும்போது நீங்க எவ்வளவு கிரெடிட்ஸ் யூஸ் பண்றீங்க, அது மட்டும் இல்லாம கண்டினியூஸ் சீன்ஸும் உங்களால கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்காக தான் இந்த கூகுள் ஃப்ளோவை நம்ம யூஸ் பண்ண போறது. ஓகே, ஸோ பேரலாக நம்ம இங்கே பார்த்தோம், நம்மளுக்கு வந்து ஒரு இமேஜ் வந்து கிரியேட் ஆயிருக்கு. திஸ் இஸ் ஃபைன். இந்த இமேஜ் உங்களுக்கு ஓகே, பெட்டரா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு ஓகே. கொஞ்சம் ரிச் எஃபெக்ட் காமிக்குது, கரெக்டா? லக்ஸரியா ரிச் எஃபெக்ட் காமிக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, எனக்கு நார்மல் ஒரு வில்லேஜ் கேர்ள் இருந்தா எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க கொடுக்கவும் செய்யலாம். ஏன்னா அவங்களோட ஹோம் டவுன் போடும்போது இந்த மாதிரி நகையெல்லாம் போட்டு போக மாட்டாங்க அப்படிங்கிறது தட்ஸ் ஃபைன். பட் ஸ்டில் உங்களுக்கு அப்படி வேணும் அப்படின்னா நீங்க அப்படி கிரியேட்டும் பண்ணிக்கலாம் நீங்க. ஓகேவா? ஸோ நான் வந்து இந்த இமேஜை நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன், ஏன்னா இதுதான் நம்மளோட மாஸ்டர் கேரக்டர். ஓகேவா? ஸோ நான் அடுத்தது என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த சீன் 1 இருக்கு இல்லையா, இந்த சீன் 1ஓட ப்ராம்ப்ட் எடுத்துட்டு கூகுள் ஃப்ளோ ஓப்பன் பண்ணி நியூ ப்ராஜெக்ட். ஓகேவா? நியூ ப்ராஜெக்ட்ல போயிட்டு இந்த டெக்ஸ்ட் டு வீடியோ, ஃப்ரேம்ஸ் டு வீடியோ, இன்கிரீடியன்ஸ் டு வீடியோ இருக்கு இல்லையா. ஸோ நான் இதுல வந்து ஃப்ரேம்ஸ் டு வீடியோ தான் நம்ம கொடுக்க போறேன். ஏன் அப்படின்னா நான் ஆல்ரெடி ஒரு கேரக்டர் அவங்க இப்படிதான் அப்பியரன்ஸ்ல இருக்கணும்னு நான் டெவலப் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அதுக்காக தென் அங்க சாட் ஜிபிடியில காப்பி பண்ண சீன் 1ஓட ப்ராம்ப்டை நான் எடுத்துட்டு வந்து இங்கே கொடுத்துக்க போறேன். ஓகேவா? சேம் கேரக்டர் வாக்கிங் பேர் ஃபுட் அலாங் எ நேரோ மட் பாத் இன் தஞ்சாவூர் வில்லேஜ் ஃபீல்ஸ். ஓகேவா? ஸோ அங்க கொடுத்துட்டு தமிழ் டயலாகையும் நான் வந்து கொடுக்க போறேன். கொடுத்துடலாமா? தமிழ் டயலாக். ஓகே, இந்த தமிழ் டயலாக கொடுக்குறப்போ நம்மளுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க பேசும்போது அந்த லிப்சிங்க் வந்து கரெக்டா இருக்கணும், கரெக்டா? ஸோ அதுக்காக நான் ஒரு ப்ராம்ப்ட் எழுதி வச்சிருக்கேன். அந்த ப்ராம்ப்டை எடுத்துட்டு வந்து இங்க நான் கொடுக்க போறேன். ஸோ ஸ்பீக் பிலோ தமிழ் டயலாக்ஸ் ஸ்ட்ரிக்ட்லி. ஓகேவா? இது கொடுத்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும், ஃப்ரேம்ஸ் டு வீடியோ ஆட் பண்ணதுனால நம்ம ஃப்ரேம் ஆட் பண்ணணும். ஸோ இமேஜை நம்ம டவுன்லோட் பண்ணோம் இல்லையா, அந்த இமேஜை எடுத்துட்டு வந்துட்டு இங்கே ஆட் பண்ணி வச்சுக்கணும். நான் எத்தனை இமேஜ் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்களேன். ஸோ கிராப் பண்ணி சேவ். ஓகே, இது ஆட் ஆயிடும். ஆட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம வந்து மாஸ்டர் கேரக்டர் வந்து சேமா இருக்கணும் த்ரூ த சீன்ஸ் நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அந்த மாஸ்டர் கேரக்டரோட அப்பியரன்ஸும் நம்மளுக்கு சேமா இருக்கணுங்கிறதுக்காக இந்த மாஸ்டர் கேரக்டரையும் நம்ம வந்து இந்த ஃப்ளோல வந்து நம்ம ஆட் பண்ணிக்க போறோம். மாஸ்டர் கேரக்டர் ஸ்டைல் வந்து இப்படிதான் இருக்க போகுது அப்படின்னு சொல்றதுக்காக. ஓகே,
ஸோ இப்போ நம்ம எல்லாமே கொடுத்துட்டோம். என்னென்ன கொடுத்துட்டோம்? அவங்க அந்த அந்த கேர்ள் வந்து என்ன பண்றாங்க அப்படிங்கறத வீடியோ ப்ராம்ப்ட் கொடுத்துட்டோம். அவங்க என்ன பேசுறாங்கிறத தமிழ் டயலாக் கொடுத்துட்டோம். அவங்க வந்து என்ன இந்த கேரக்டர் இந்த வீடியோ ஷுட் ஸ்பீக் தமிழ் டயலாக்ஸ் வந்து இருக்கணும். கேப்ஷன் சப்டைட்டில் எல்லாம் இருக்க வேண்டாம். லிப் மூவ்மெண்ட் வந்து எக்ஸாக்டா இருக்கணும் அப்படின்னு கொடுத்துட்டோம். தென் அந்த இமேஜோட ப்ராம்ப்டையும் நம்ம கொடுத்துட்டோம். ஏன்னா அது அப்பியரன்ஸ் சேஞ்ச் ஆகக்கூடாது. நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இந்த ப்ராம்ப்ட் நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா, இந்த இடத்துல செட்டிங்ஸ்ல போனீங்கன்னா அவுட்புட் உங்களுக்கு எத்தனை அவுட்புட் வேணுமோ அந்த அவுட்புட்டை இங்க லிஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா VO3, VO2, VO3ல குவாலிட்டி, VO2ல குவாலிட்டி அப்படிங்கிறது காமிக்குது. இந்த VO2ல ஃபாஸ்ட் அண்ட் குவாலிட்டி நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆடியோ வந்து வராது. ஓகேவா? ஸோ நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்னா VO3 ஃபாஸ்ட் தான் யூஸ் பண்ண போறோம். ஒய் அப்படின்னா ஒவ்வொரு நம்ம ஜென்ரேட் பண்ணும்போதும் நம்ம கிட்ட இருந்து ஒரு கிரெடிட்ஸ் வந்து போகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 20 கிரெடிட்ஸ் VO3 ஃபாஸ்ட் யூஸ் பண்ணா, VO3 குவாலிட்டி யூஸ் பண்ணீங்கன்னா 100 கிரெடிட்ஸ் போகும். ஸோ எப்படி எப்படி அப்படின்னா VO3 வந்து நம்மளுக்கு 1000 கிரெடிட்ஸ் மந்த்லி கொடுப்பாங்க. நான் யூஸ் பண்ணி 180 கிரெடிட்ஸ் தான் இருக்கு, பட் ஃபைன். ஸோ VO3 ஃபாஸ்ட் தான் நம்ம வந்து யூஸ் பண்ண போறோம். ஸோ அதை மறக்காம நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ ரன் பண்ணி பார்ப்போம். ஓகே, இது ரன் ஆகட்டும். எவ்வளோ பர்ஃபெக்டா நம்ம கொடுத்ததுக்கு ஏற்ற மாதிரி சீன்ஸ் வருது அப்படிங்கிறத இதுல ரிசல்ட்ல பார்ப்போம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். ஓகே ஓகே, இது எப்படி இருக்கு? இப்போ நீங்க நம்ம பார்த்த வீடியோ வந்து எப்படி இருக்கு அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ இதோட நெக்ஸ்ட் கண்டினியூஷன் சீன் எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்கலாம். அண்ட் இதுக்கு இங்க பாத்தீங்கன்னா வீடியோல கிளாரிட்டி வந்து கம்மியா இருக்கு. கரெக்டா? ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த டவுன்லோடு கிளிக் பண்ணீங்கன்னா வீடியோ வந்து டவுன்லோட் ஆயிடும். நான் என்ன பண்ண போறேன், இங்க அப்ஸ்கேல் பண்ண போறேன். ஸோ என்ன ஆகும்னா 720 பிக்சல்ல இருக்கிற ஒரு சின்ன கிளிப்பிங் அப்ஸ்கேல் ஆகும் 1080 பிக்சலா. அது அப்ஸ்கேல் பண்ணிட்டு நீங்க வந்து அப்ஸ்கேல் பண்றதுக்கு காஸ்ட் வந்து 0 கிரெடிட்ஸ் தான். ஸோ கிரெடிட்ஸ் வந்து எடுக்க மாட்டாங்க. ஸோ அப்லோட் பண்ணிட்டு அப்ஸ்கேல் பண்ணிட்டு நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் எப்படி கண்டினியூஷன் இந்த சீனை கண்டினியூ பண்றது அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா அந்த ஆட் டு சீன் இதை நீங்க கொடுத்துட்டு நெக்ஸ்ட் உங்களோட ப்ராம்ப்ட் என்ன, சீன் 2ஓட ப்ராம்ப்ட் என்ன, இது. தென் தமிழ் டயலாக நான் இங்கேயே ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் கூகுள் ஃப்ளோ போயிட்டு இது கண்டினியூஸா இருக்கணும் இல்லையா? ஸோ கண்டினியூஸ் சீன் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னா அந்த சேவ் ஃப்ரேம் அஸ் அசெட் அப்படின்னு நீங்க கொடுத்துட்டு கண்டினியூஸ் சீன் பண்ணிக்கலாம். நான் இப்போ வந்து அந்த கேரக்டரையும் நான் கொடுக்க போறேன். ஏன்னா இந்த சீன்லேருந்து அந்த சீன் முற்றிலும் டிஃப்ரெண்ட். கரெக்டா? ஸோ அதனால நான் அப்லோடே பண்ண போறேன் இமேஜ். இந்த மாஸ்டர் கேரக்டருக்கான இமேஜ் ப்ராம்ப்ட் நம்ம எடுத்தோம் இல்லையா? இந்த மாஸ்டர் கேரக்டர் ப்ராம்ப்ட் எனக்கு பாருங்க. இதோட இமேஜோட ப்ராம்ப்டையும் நீங்க மாஸ்டர் கேரக்டர் ஃபேஷியல் ஃபியூச்சர்ஸ் ஸோ அதனால ஃபேஷியல் ஃபியூச்சர்ஸ் கொடுத்துட்டேன். இந்த தமிழ் டயலாக் சரியா வரணுங்கிறதுக்காக ஒரு ப்ராம்ப்ட். சம்டைம்ஸ் அது கிளியரா கொடுத்துரும், பட் ஸ்டில் நம்ம இதை கொடுக்கறது நம்மளுக்கு கிரெடிட்ஸ் வேஸ்ட் ஆகாம இருக்கிறதுக்கான ஒரு பெட்டர் ஆப்ஷனா இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கிளிப்பிங் வந்து ரெடி ஆகும். இது வந்து இந்த வீடியோ வந்து அப்ஸ்கேல் ஆயிடுச்சு இல்லையா? அப்ஸ்கேல் ஆனதுக்கப்புறம் டவுன்லோட் அப்படின்னு நீங்க கொடுத்தீங்கன்னா இந்த வீடியோ டவுன்லோட் ஆயிடும். ஸோ கண்டினியூஸ் சீன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஓகே, நம்ம என்ன டயலாக் கொடுத்துருந்தோம்? காலை எரிச்சலுக்கு சரியான சிகிச்சைன்னு கொடுத்துட்டோம். இது வந்து ChatGPT கொடுத்தது. நீங்க வந்து சூடான தேநீர் தான் எரிச்சலுக்கு சரியான சிகிச்சை எல்லாம் வராது. கரெக்டா தமிழ் டயலாக். ஸோ நீங்க வந்து கரெக்டான ஒரு டயலாக நீங்க வந்து எழுதிக்கோங்க. சரிங்களா? அது ChatGPT அது ஏதாவது சம்திங் கொடுக்கும். ஸோ காலை நடைமுறைதும் ஒரு சூடான தேநீர் தான் நமக்கான அன்றைய நாளுக்கான பூஸ்ட். இப்படி நீங்க கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ஸ் வந்து கரெக்டா இருக்கும். ஸோ எப்படி கிரியேட் பண்றதுங்கிறத பார்த்துட்டீங்களா? ஸோ ஒன்ஸ் மோர் நான் சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இனிஷியல் ஸ்கிரிப்ட் நம்ம வந்து ChatGPT யூஸ் பண்ண போறோம். நெக்ஸ்ட் பில்ட் சீன்ஸ், டிட்டர்மைன் நம்மளுக்கு என்ன வேணுமோ அந்த சீன்ஸை நம்ம ஆல்ரெடி எழுதி வச்சுக்கிட்டு அதுக்கு அடுத்தது ChatGPT நம்ம கேட்கணும். நெக்ஸ்ட் வந்து தமிழ் டயலாக்ஸ் எழுதிக்கணும், தமிழ் ஆர் இங்கிலீஷ் உங்களோட விருப்பம் எதுவோ அது. ஓகே, ஜென்ரேட் சீன் பை சீன் ப்ராம்ப்ட், ஒரு ஃபுல் ஸ்கிரிப்டுக்கு சீன் பை சீன் ப்ராம்ப்ட் கிரியேட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ஜென்ரேட் வீடியோ யூசிங் VO3. ஸோ ஃபர்ஸ்ட் மந்த் உங்களுக்கு வந்து ஃப்ரீ ட்ரையல் தான், அது யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து கம்பைல் வீடியோ.
ஸோ வீடியோ வந்து கம்பைல் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக இந்த வீடியோ கிளிப்பிங்ஸ் எல்லாமே நீங்கள் எடுத்துட்டு நீங்கள் அடிஷ்னல் சீன்ஸாக இந்த மாதிரி ஆட் பண்ணி போயும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதர்ஸ் உங்களோட வீடியோ எடிட்டர் அதர்ஸ் கேன்வா இதில் இந்த சின்ன கிளிப்பிங்ஸ்லாம் அப்லோட் பண்ணிட்டு லாஸ்ட்டாக நீங்கள் கம்பைல் பண்ணீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான வீடியோ வந்து ரெடி ஆகிடும். ஸோ இது என்னோட செகண்ட் வீடியோ தான் நான் இதில் போடுறது. பட் இந்த மாதிரி தொடர்ந்து ஏஐல என்னென்னலாம் பண்ண முடியுமோ எல்லா விஷயங்களும் நான் இந்த யூடியூப் சேனலில் ஷேர் பண்ணுவேன். ஸோ தட் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது தேவைப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? அண்ட் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். பிராண்டிங்கை பற்றி ஏஐ பற்றி நான் சொல்லுவேன். அண்ட் என்னோட கோர்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த கோர்ஸோட லிங்க்கையும் நான் உங்களுக்கு தரேன். தேங்க்யூ வெரி மச். பாய்.